கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 1, 2, 3ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் போதும். இந்த இடத்துல நாம பார்க்கிற ஒரு காரியம், யூதா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால சிறைப்பிடிக்கப்பட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த சிறையிருப்புக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள், அதாவது செதேக்கியா ராஜா என்கிற அவனுடைய காலகட்டத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் எருசலேமிலே இருக்கிறாங்க, எங்கேயுமே போகல. இந்த இடத்துல நாம பார்க்கிறோம் ஒரு காரியம் நடக்குது. கர்த்தர் அவருடைய தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார், ஒரு விஷனை காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்? ஒரு கூடை, அதாவது கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பதாக 2 கூடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு கூடையில் இருக்கிற அத்திப்பழங்கள் நல்ல அத்திப்பழங்கள், சாப்பிடத்தக்கதான நல்ல ருசியுள்ள அத்திப்பழங்கள். இன்னொரு கூடையில கெட்டு போன சாப்பிடக்கூடாததாக இருந்த ஒரு கூடையில் இருக்கிற இன்னொரு அத்திப்பழங்கள். இந்த 2 அத்திப்பழங்களையும் கர்த்தர் எரேமியாவுக்கு காண்பித்து, எரேமியாவே நீ என்ன பார்க்கிறாய் என்று சொல்லி இந்த இடத்துல கர்த்தர் எரேமியாவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். உடனே எரேமியா சொல்லுகிறார், வாசிங்க 3ஆவது வசனம். காண்கிறேன் நல்லவைகளாகிய அத்திப்பழங்கள், நல்லவைகளும் புசிக்கத்தகாத என்றேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நல்ல அத்திப்பழங்கள் உள்ள கூடையாய் நாம் இருக்கிறோமா, இல்ல கெட்ட அத்திப்பழங்கள் இருக்கிற அந்த கூட்டத்துல நாம இருக்கிறோமா? அல்லேலூயா. நல்ல அத்திப்பழம் என்று சொன்னாலே அத்திப்பழங்களுக்கு கர்த்தருடைய வேதத்துல ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அத்திப்பழம் என்றால் அது செழிப்பை காண்பிக்கிறது. அத்திப்பழம் என்றால் கர்த்தர் தருகிற நன்மை, ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. கர்த்தர் கானான் தேசத்திற்கு உங்களை நான் கொண்டு செல்வேன் என்று சொன்னபோது கர்த்தர் 7 காரியங்களை காண்பித்து, இவ்விதமாய் நான் உங்களை இந்த தேசத்து ஜனங்கள், இந்த தேசத்திற்குள்ளே, கானான் தேசத்திற்குள்ளே நான் உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லி அந்த இடத்துல அத்திப்பழத்தை ஒரு பழமாய் காண்பிக்கிறார். வாசிங்கள் உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் 7 காரியங்களை காண்பித்து அதுல ஒரு காரியம் என்ன இருக்குது? அத்திப்பழம். அதாவது அத்திப்பழம், அத்திமரம் என்றால் அது செழிப்பு, கர்த்தர் தருகிற நன்மை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இப்போ இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், பாருங்க, யூதா தேசத்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மிகவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் பாபிலோனியர்களாய் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்க்கிறோம், இந்த காலகட்டத்திற்கு முன்பதாக தானியேல் அவர்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது ஏனோக்கின் குமாரனாகிய ஜெதேக்கி, அந்த வசனத்தை வாசிங்க. யோனாக்கின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின்
ராஜாவும் இந்த ராஜாவுடைய காலகட்டத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க பாபிலோனியருக்கு சிறை பிடிக்கப்பட்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவுக்கு கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார், நான் இந்த ஜனத்தை இவ்விதமாய் நான் பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன்? ரெண்டு கூட்டமாய் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ரெண்டு கூட்டத்துல ஒரு கூட்டம் சிறைப்பிடிக்கப்பட்ட கூட்டம். இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது எந்தெந்த ஜனம் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனியர்களுக்கு சென்று அந்த இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் நல்ல அத்திப்பழங்களாய் பார்க்கிறேன். உண்மைதான், இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நான் அவர்களோடு கூட இருப்பேன். நான் அவர்களுக்கு தெய்வமாய் இருப்பேன். நான் அவர்களை கட்டுவேன். நான் அவர்களை நாட்டுவேன். நான் அவருடைய இருதயத்திற்கு நான் தேவன் என்று புரிந்து கொள்ளத்தக்கதாக நான் அவர்களை நல்ல கனிகளாய் பார்க்கிறேன். இன்னொரு கூட்டத்தை ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார். இவர்கள் சிறைப்பிடிக்கப்படல, இவர்கள் எருசலேமில் இருக்கிறார்கள். செதேக்கியாவின் ராஜா நடந்த காலகட்டத்தில் இருந்த இந்த ஜனங்கள் இவர்கள் தங்களுக்கென்று கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் அவர்கள் மிகவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடியினால அந்த காலகட்டத்தில் இவர்கள் எல்லாரும் பாகால் தெய்வர்களுக்கும் அஸ்தரோத்துகளுக்கும் தங்களுக்கென்று விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடினால கர்த்தர் இந்த கூட்ட ஜனத்தை எப்படி பார்க்கிறாரு? கெட்ட அத்திப்பழமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய சித்தம் சில நேரத்துல என்னை பரதேசியாகவோ இல்ல வனாந்திரத்திலோ என்னை சிறையிருப்புக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார்னா அதுல கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய சித்தம் இருக்குது என்று சொல்லி நாம் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுடைய சிறையிருப்புக்குள் போக வேண்டியது என்பது கர்த்தருடைய சித்தமா இருந்தது. இப்போ நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. நாம நல்லா செழிப்பா இருக்கிறோம், நமக்கு எந்த கவலையும் இல்லை. திடீர்னு ஒரு கூட்ட ஜனத்தை யாரோ ஒருத்தவங்க கூட்டிட்டு போய் வனாந்திரத்துல கொண்டு போய் விட்டாங்கன்னா, எப்பா நல்ல வேலை நான் அந்த கூட்டத்துல இல்லை, நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், கர்த்தர் என்னை இதுவரைக்கும் நல்லா நடத்திட்டு போறாரு, எனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல்லி நாம நினைப்போம். ஆனா கர்த்தருடைய சித்தம் என்னது? அவருடைய பிள்ளையை அவர் தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு? சிறையிருப்புக்குள்ளே வனாந்திரத்திற்குள்ளே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. யோபினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வனாந்திர வாழ்க்கையை கடந்து போக வேண்டியது ஒரு அவசியமா இருந்தது. ஹல்லேலூயா. யோபு நல்லவன் தாங்க, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி நடக்கிற ஒரு மனுஷன் தான். ஆனா கர்த்தர் யோபினுடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பை அனுமதித்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. யோசேப்பு நல்ல பையன் தான், அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. அவங்க அப்பா சொல்ற பேச்சுக்கு கீழ்ப்படியுவான், அவங்க அப்பாவுக்கு பிரியமான கடைசி பையன். ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு வனாந்திர வாழ்க்கை, ஒரு செழிப்பற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போக வேண்டியது அவனுக்கு ஒரு கட்டாயமா இருந்தது, தேவ சித்தமா இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள்னால நாம ஒரு வனாந்திரத்திற்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நாம ஒரு வனாந்திரத்திற்குள்ளே கடந்து போகும்போது அந்த சில நேரத்தில் சில போராட்டங்கள் வரலாம், ஒரு சிறையிருப்புக்குள்ளே நாம தள்ளப்படலாம், ஒரு பலவீனம் வரலாம், ஒரு போராட்டம் வரலாம், ஒரு பிரச்சனை வரலாம். ஆனா இவைகளின் மத்தியிலே கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்தார் என்கிற அந்த ஞானத்தை, அந்த அறிவை நமக்குள் இருக்கும் என்று சொன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீதான் நான் பார்க்கிற நல்ல அத்திமரம், அத்திப்பழம். ஹல்லேலூயா. 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 அந்த அத்திப்பழத்தை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா தனக்கு பிரியமான பழமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இந்த அத்திப்பழத்தை நீங்க பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, அது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம், கர்த்தர் தருகிற நன்மை. இந்த காலகட்டத்தில் அத்திப்பழத்தை நாம பார்க்கும்போது ரொம்ப பழுத்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? அதை சாப்பிட முடியாது. கரெக்டா அந்த 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 மரத்திலிருந்து அந்த அத்திப்பழத்தை பிரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் தான் அது நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம அப்படி விட்டுட்டோம்னா என்ன ஆயிடும்? கெட்டுப்படும், சாப்பிட முடியாத மாதிரி ஆயிடும். அப்படிதான் இந்த கெட்ட அத்திப்பழங்களாய் இருக்கிற இந்த கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள், அவர்கள் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு, கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல், எப்படி ஆண்டவரே நீங்க இப்படி செய்வீங்க, என்னை ஏன் இந்த வனாந்தரத்தில் நடத்திட்டு போறீங்க, எனக்கு ஏன் இந்த காரியத்தை நீங்க செய்றீங்க என்று சொல்லி முறுமுறுத்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது, கர்த்தர் எனக்கு அனுமதித்த பாதையிலே நான் நடக்காதபடி, நான் எனக்கென்று ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டு நான் எனக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை அவருடைய பார்வையில அவருக்கு தகாததாய் பார்க்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த வார்த்தைகள் எப்படி நாம் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறோம். கர்த்தருடைய பார்வையில பாருங்க, இந்த 2 அத்திப்பழங்கள் நிறைந்த கூடை எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? ஆலயத்திற்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆலயத்திற்கு முன்பதாக 2 கூட்டமான ஜனங்கள் வராங்க. கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் வருகிறார்கள், கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் என்ன பண்றாங்க? வராங்க. 2 ஜனமும் எங்க வருது? கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பதாக வருது. 2 ஜனங்கள் வராங்க. கர்த்தருக்கென்று பிரியமான ஆராதனை செலுத்தும்படி ஒரு கூட்ட ஜனங்கள் வராங்க. தங்களுக்கென்று ஒரு சடங்காச்சாரமாய் ஒரு ஆராதனை செலுத்த வேண்டும் என்று சொல்லி இன்னொரு கூட்டம் வராங்க. கர்த்தருக்கென்று நான் ஏதாவது செய்யணும் என்கிற ஒரு கூட்டம் வராங்க. நான் போதும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டா மாத்திரம் போதும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டா மாத்திரம் போதும் என்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் வராங்க. நான் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வேன், நான் கர்த்தருக்காக ஏதாவது சாதிப்பேன் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் வராங்க. இன்னொரு கூட்ட ஜனங்கள் வராங்க. எப்பா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டா போதும், இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு கூட்டம் ஜனங்கள் வராங்க. கர்த்தருக்கென்று பிரியமான ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை செலுத்தும்படி ஒரு கூட்டம் ஜனங்கள் வராங்க. கட்டாயத்தோடு வற்புறுத்தப்பட்டு வந்து கர்த்தருக்கென்று, ஐயோ இன்னைக்கு சண்டே ஆச்சு, இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போன நான் பாஸ்டர் கேட்பாரா என்று சொல்லி பேருக்காக சபைக்கு வருகிற கூட்டங்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எந்த கூடையில் இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. 2 அத்திப்பழங்களும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பதாக வைக்கப்பட்டது. ஆனா 2 அத்திப்பழங்களை, ஒரு அத்திப்பழத்தை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறாரு, இன்னொரு அத்திப்பழத்தை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணுகிறார், வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன்னா நல்ல மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும். ஒரு மரம் அது கொடுக்கிற கனியை பார்த்து நாம் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அது எப்படி? இப்ப நல்ல மரத்திலிருந்து நல்ல கனிகள் வரும், கெட்ட மரத்திலிருந்து கெட்ட கனிகள் வரும். அப்போ நாம் எப்படி கர்த்தருக்குள் இருக்கிறோம், கர்த்தருக்குள் நாம் எப்படி நாட்டப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்குள் நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லிதான் இந்த நாளிலே நாம பார்க்க போகிறோம். இதே எரேமியா 24ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ம் 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 ஒப்பிட்டு அவர்களை யார் பண்ணுவேன்? அங்கீகரிப்பேன். கர்த்தர் நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அங்கீகரிப்பின் ஆராதனை நாம் என்ன பண்ணணும்? செலுத்தணும். கர்த்தர் என்னை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணணும்? என்ன அங்கீகரிக்கணும். ஒரு அக்னாலஜ்மெண்ட். ஒரு லெட்டர் நீங்கள் கொடுக்கும்போது, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் வரும்போது, அந்த லெட்டரை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? சைன் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அப்போதான் இந்த லெட்டர் உங்களுக்குரியது என்று சொல்லி புரிஞ்சு கொள்வாங்க. அதே போலதான் நாம் கர்த்தர் உடையவர்கள் என்று சொல்லி நாம சொல்லக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் யார் தெரியுமா? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை என்று சொல்லி நான் சொல்றதுல பிரியம் இல்லைங்க. அவர் என்ன பண்ணணும்? அங்கீகரிக்கணும். அவர் சொல்லணும், இவள் என் மகன், இவன் என் மகன், இவள் என் மகள் என்று சொல்லி கர்த்தர் அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபை பார்த்தாயா? அதுதான் கர்த்தர் கொடுக்கிற அக்னாலஜ்மெண்ட். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அக்னாலஜ்மெண்ட். அதே போல கர்த்தர் உங்களையும் என்னையும் அங்கீகரிக்கத்தக்க விதத்துல அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் நான் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. யார கர்த்தர் தமக்கென்று அங்கீகரித்துக் கொள்வாரு? அவருடைய பார்வைக்கு நலமுள்ளவர்கள், அவருடைய பார்வைக்கு ஏற்றதாய் நடக்கிறவர்கள், அவருடைய பார்வைக்கு தன்னுடைய சித்தத்தை செய்கிறவர்கள், அவருடைய பார்வைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவிசாய்த்து தன்னுடைய வாழ்க்கையை அந்த வார்த்தைக்கு அபியாசப்படுத்துகிறவர்கள். அவரை தான் என்ன பண்ணுவார்? கர்த்தர் தமக்கென்று அங்கீகரித்துக் கொள்வார், அக்னாலஜ்மெண்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டுனால எதுவும் நடக்காதுங்க. நான் ஒருவேளை சொல்லிக்கலாம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிரியமான பிள்ளை. ஆனா கர்த்தர் என்ன பண்ணணும்? அவர் அங்கீகரிக்கணும். இங்க பாருங்க, கர்த்தர் எந்த ஜனத்தை ஆண்டவர் சிறையிருப்புக்குள்ளே தள்ளினாரோ, இது சிறையிருப்புக்குள்ளே இவர்கள் போக வேண்டியது கர்த்தருடைய சித்தமா இருந்தது.
கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இவர்கள் அங்க போக முடியாது. ஏன்னா இது கர்த்தர் தீர்மானித்த ஒரு காரியம். இவர்கள் இந்த சிறையிருப்புக்குள்ளே போனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு, நான் இவர்களை என்னுடைய ஜனமாய் அங்கீகரித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். யாரு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும்? அவரை உயர்த்தி, அவரை துதித்து, அவரை பாடி, அவரை ஆராதித்து, அவருக்கு பிரியமான ஆராதனை செலுத்துறவர்கள் தான் கர்த்தருடைய ஜனம் என்று தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் என் ஜனங்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லணும்னா நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்று இந்த ஜனங்கள் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 420 வருஷம் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ஒருத்தர் கூட அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் சாகல, தெரியுமா? ஒருத்தர் கூட. ஆனா அவங்க வனாந்திரத்திற்கு வந்தாங்க பாருங்க, நிறைய பேர் மடிந்து போனாங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, உண்மைதான். ஆனா அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் ஆகாரம் கிடைச்சது. ஆனா வனாந்திரத்துல வந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள்ளே வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னா அப்போதான் நான் உங்களை கொண்டு போகிற கானான் தேசத்தினுடைய அருமையை, நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த நன்மையை, இந்த காரியத்தை நீங்க அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மாலாம் ஆண்டவர் நம்மை ஒரு சிறையிருப்புக்குள்ளே, ஒரு வனாந்திரத்திற்குள்ளே, ஒரு கண்ணீரின் பாதைக்குள்ளே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. நீங்க எப்படி அந்த வனாந்திர பாதையில நடக்கிறீங்க, அதுதான் உங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் அவர்கள் சிறையிருப்புக்குள்ளே போனாலும் கர்த்தரை தேடுவதை அவர்கள் விட்டுவிடல. கர்த்தரை தொழுது கொண்டார்கள். கர்த்தரை எல்லா நேரத்திலும் இவர்கள் தொழுது கொண்டார்கள். தானியேல் பாருங்க, தானியேல் சிறையிருப்புக்குள்ளே, பாபிலோன் அந்த நாட்களிலே அவன் சிறையிருப்புக்குள்ளே தள்ளப்பட்டான். ஆனால் தானியேல் 1:8 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேல் எவ்வளவு வேணும் ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி, அதுதாங்க ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஐயோ, ஆண்டவர் என்ன வனாந்திரத்தில் அனுமதிச்சிட்டாரு, இது மேலே என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, நான் பின்வாங்கி போயிடுறேன் என்று சொல்லி சில பேர் என்ன பண்றாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை மறுதலிச்சிடுறாங்க. ஹல்லேலூயா. யூதாஸ் காரியோத்துடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம். யூதாஸ் காரியோத் கர்த்தருக்கென்று கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன். ஆனால் யூதாஸ் காரியோத் என்ன பண்றாரு, அற்பமான பணத்திற்காக, வெள்ளி காசுக்காக கர்த்தரை காட்டி கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த கூடையில இருக்கிறாய்? நல்ல அத்திப்பழங்கள் இருக்கிற அந்த கூடையில் இருக்கிறாயா, இல்ல நான் புறக்கணித்த அந்த கெட்ட அத்திப்பழங்களின் கூடையில நீ இருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை வாசி, 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. வனாந்திரத்தில் இருக்கிறார்கள், உண்மைதான். சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய கண்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல ஒவ்வொரு நாளும் நோக்கமா இருக்கிறது. அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம், நான் எப்படிப்பட்ட ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களை விட அவருக்கு நன்றாய் தெரியுங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு தெரியலனா கூட கர்த்தர் நீங்கள் கடந்து செல்கிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். He knows your ways. நீங்கள் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி அவருக்கு நன்றாய் தெரியும். நாம வேலை சொல்லலாம், என்ன ஆண்டவரே நீங்க என்ன பார்க்குறீங்களா, நான் இப்படி படுறேனே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களே, எனக்கு ஒரு நன்மையை தர மாட்டீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் அவருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாருங்க, தாவீது சொல்லுகிறான், நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உம்முடைய கண்கள் எப்பொழுதும் என் மேல நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது அதை நன்றாய் அறிந்திருந்ததுனால தான் தாவீதுக்கு தெரியும், நான் சும்மா நின்று அப்படி ஜெபம் பண்ணா போதும், கர்த்தர் எனக்காக இறங்கி வந்து அவர் யுத்தத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம், எந்த அத்திப்பழத்தினுடைய கூடையில இருக்கிறோம்? இந்த நல்ல அத்திப்பழங்கள் இருக்கிற இந்த கூடையில இருக்கிறோமா, இல்ல கெட்ட அத்திப்பழங்களா இருந்த இந்த கூடையில இருக்கிறோமா? அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் அவர்கள் மேல் என் கண்ணை வைத்து அவர்கள் இருந்த இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்போ கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நீ இருக்கிற வாழ்க்கை ஒருவேளை சிறையிருப்பு வாழ்க்கையா இருந்தாலும், அந்த சிறையிருப்புல இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வந்து நீ இருந்த உண்மையான உன்னுடைய பழைய தேசத்திற்கு, நான் உங்களை அழைத்த தேசத்திற்கு, நான் உங்களை தெரிந்து கொண்ட அந்த தேசத்திற்கு, உன்னுடைய தாய் வீட்டிற்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன்? வரவழைப்பேன். ஹல்லேலூயா. போன வாரம் நம்ம பார்த்தோம், யாக்கோபு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இந்த இடத்துல நான் உன்னை என்ன பண்ணுவேன்? மறுபடியும் வரவழைப்பேன், நீ அப்பொழுது புரிந்து கொள்ளுவாய் நான் உன் தேவன் என்று சொல்லி. அதே போல கர்த்தர் யாக்கோபை 20 வருஷம் சிறையிருப்புக்கு அப்புறம் அவனை கொண்டு வராரு. இப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், கர்த்தர் நிஜமாகவே இந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. என் சிறையிருப்போடு கூட என்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் முடிஞ்சு போகிறதல்ல. என்னுடைய சிறையிருப்புக்குள்ள வனாந்திரத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. எந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை அழைத்து வந்தாரோ அதே இடத்திற்கு நம்மை மீண்டுமாய் கொண்டு போவார். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் பார்த்த சொப்பனத்தின்படி அவனை ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்தானாதிபதியாய் உயர்த்தினார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில சொன்னபடி அவனுடைய சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் மீண்டுமாய் யோசேப்புக்கு சொன்ன வாக்குத்தத்த வார்த்தையின்படி அவனை மீண்டுமாய் அவனுடைய தேசத்திற்கு வரவழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபனுடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பு வந்தது உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறமா இழந்தவைகளை கர்த்தர் ரெட்டிப்பாய் யோபுக்கு திரும்பி கொடுத்து கர்த்தர் யோபை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறையிருப்புக்குள்ளே போயிட்டேன் என்று சொல்லி கவலைப்படாதீங்க. நான் வனாந்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்காதீங்க. கர்த்தர் உங்களை அவர் அழைத்த தேசத்திற்கு உங்களை மறுபடியும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டு வந்துட்டு கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, அவர்களை கட்டுவேன். 3 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர்களை கட்டுவேன், அவர்களை நாட்டுவேன், அவர்கள் என்னை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு இருதயத்தை தருவேன். அல்லேலூயா. கட்டுவாரு, நாட்டுவாரு, அவரை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு இருதயத்தை தருவார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் எரேமியா 31ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ம் 31:4 வாசிங்க. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏங்க நம்மை ஒரு சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போகிறார்? கர்த்தர் ஏன் நம்மை ஒரு வனாந்திரத்திற்குள்ளே நம்மை கொண்டு போகிறாரு? அந்த இடத்துலதான் கர்த்தர் என்னை தமக்கென்று அவர் என்னை தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அந்த கையில இருக்கிற அந்த களிமண் கையில இருக்கிற அவன் பேர் என்ன சொல்லுவாங்க? குயவன் கையில களிமண் இருக்குது. இப்போ குயவன் கையில் இருக்கிற அந்த களிமண்ணை குயவன் என்ன பண்றான்? தமக்கு ஏற்ற பாத்திரமாய் அந்த களிமண்ணை வணைந்து கொள்ளுகிறான். அப்போ அந்த 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 களிமண் குயவனுடைய கையில் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்தாதான் கர்த்தர் என்னை கட்ட முடியும்.
கர்த்தர் என்னை வணைய முடியும், அவருக்கு பிரியமான பாத்திரமா என்னை தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் நல்ல அத்திப்பழமா இருப்பேன் என்று சொன்னா நான் கர்த்தருடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். அது என்னை வனாந்திரத்துல சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஏன்னா சிறையிருப்புக்குள்ளதான் கர்த்தர் உண்மையாகவே யார் என்று சொல்லி என்னால உணர முடியுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ரொம்ப 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 எப்ப நான் ருசி பார்க்க முடியும்னு பார்த்துறீங்கன்னா, நான் வனாந்திரத்தில் இருக்கும்போது தான், நான் சிறையிருப்புல இருக்கும்போது தான். பாருங்க, அன்றைக்கு ஆகாரு பாலைவனத்துல போகிறான், மரித்து போகிறான். வனாந்திரத்துல இருக்கும்போது தண்ணி இல்லை. அவளுக்கு பரவாயில்ல, தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவளுடைய குழந்தை தண்ணி இல்லாம தவித்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து ஒரு நீரூற்றை காண்பித்தார். அல்லேலூயா. அப்போ அந்த வனாந்திரத்துல தண்ணீரை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சும்மா நினைச்சு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ, நீங்க வனாந்திரத்துல நீங்க போகும்போது சில நாணல் நீரை பார்ப்பீங்க. இந்த நாணல் நீர் எப்படின்னா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கிட்ட போனா இருக்காது. இந்த வனாந்திரத்திற்கு வாழ்க்கை அதுதாங்க. சில நேரத்துல சில தோல்விகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. இந்த வனாந்திரத்தில் நடக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி? சில ஏமாற்றங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இது நடக்குமா என்று சொல்லி நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த நேரத்துல கரெக்டா அந்த காரியம் வராது. எனக்கு இவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும், நான் இந்த 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 மேனேஜரை நான் நம்பி இருக்கிறேன், கரெக்டா எனக்கு இந்த ப்ரொமோஷனை இந்த நெக்ஸ்ட் இயர் அவர் எனக்கு கொடுத்துருவார் என்று சொல்லி நம்ம நம்பி இருப்போம். ஆனா கரெக்டா அந்த ப்ரொமோஷன் வேற ஒருத்தருக்கு போயிடும். ஒரு ஏமாற்றம் வரும். நம்ம நினைச்சிருக்கிற காரியங்கள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நடக்காம போகும். அதுதான் வனாந்திர வாழ்க்கை, அதுதான் சிறையிருப்பின் வாழ்க்கை. ஆனா இந்த சிறையிருப்பின் வாழ்க்கையின் மத்தியிலும் நம்ம கடைசி வரைக்கும் கர்த்தரை பிடித்து கொண்டிருக்கும் போது, கர்த்தருடைய கரத்தை விட்டு நாம விட்டு விடாதபடிக்கு, ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தில் இருக்கிற கூயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறேன், நீர் என்னை கட்டுங்க என்று சொல்லி கேட்டு பாருங்க. அல்லேலூயா. நான் உங்களை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கட்டும்படியாய்தான் ஆண்டவர் அவர்களை வனாந்திரத்திற்கு சிறையிருப்பிற்கு அனுமதித்தார். அல்லேலூயா. நீ சிறையிருப்புக்குள்ள இருக்கும் போதுதான் கர்த்தர் உன்னை கட்டுகிற அந்த காரியத்தினுடைய மேன்மையை நீ புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், சிறையிருப்புக்குள்ளே கடந்து போகும்போது கர்த்தர் இவர்களை கட்ட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை கட்டுவேன். அல்லேலூயா. பாருங்க, பாகால் தெய்வர்களை கொண்டு அவர்கள் என்னென்னமோ பண்ணாங்க. அவர்கள் ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியல. இப்பொழுது பலிபீடம் என்ன பண்ணிருக்குது, தகர்க்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் இந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்துல கர்த்தர் அக்கினியை இறக்க முடியாது. என்ன பண்ணணும், கட்டப்படணும். அல்லேலூயா. அந்த பலிபீடம் மீண்டுமாய் செட்ரைட் பண்ணணும், செப்பனிட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரும். அந்த பலிபீடம் செப்பனிடப்படலைன்னா கர்த்தருடைய அக்கினி என்ன பண்ணாது, இறங்கி வராது. நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நான் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன பண்ணணும், கட்டப்படணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் பரத்திலிருந்து நன்மையான ஈவு பூரணமான வரும். எப்பொழுது கர்த்தருடைய கரத்திலிருந்து வரோங்க, கட்டப்பட்ட நிலைமையில நான் இருக்கும் போதுதான். அல்லேலூயா. தகர்க்கப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சில நேரத்துல பலிபீடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை தகர்க்கப்பட்ட ஒரு பலிபீடமா இருக்கலாம். அல்லேலூயா. வனாந்திரத்துல சிறையிருப்புக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்மை உருமாற்றுகிறார், நம்மை புடமிடுகிறார். ஒரு பொன்னை புடமிடுகிறது போல கர்த்தர் என்னை சுத்த பொன்னாய் விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இளையகுமாரன் பாருங்க, அவன் தூர தேசத்திற்கு போனான், உண்மைதான். தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போனான், உண்மைதான். ஆனால் கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்த போது, அப்பா வீட்டுல நான் இருந்திருந்தா எத்தனை நன்மை எனக்கு இருந்திருக்குமே, எத்தனை நன்மை எனக்கு கிடைச்சிருக்குமே. வேலைக்காரர்களுக்கு கூட 3 முறை ஆகாரம் உண்டது, எனக்கு இது கிடைக்கலையே என்று சொல்லி அவன் நினைச்சு பார்த்து, அவன் அந்த இடத்துல அவன் அதை நினைச்சு பார்த்தான். அவ்வளவுதான், அவன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் சிறையிருப்பில் இருக்கிறோம், தூரமா இருக்கிறோம். நன்மையான காரியம் நம்முடைய கையில் இருந்து தூரமா இருக்கிறது.
ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை தருவார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அதுதாங்க கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த அந்த இளையகுமாரன் தீர்மானம் செஞ்சான், நான் மீண்டுமாய் என் தகப்பன் வீட்டிற்கு போவேன், நான் மீண்டுமாய் கர்த்தரை விட்டு விலகி போக மாட்டேன், நான் மீண்டுமாய் அவருடைய பிரசன்னத்திற்கு போவேன், நான் மீண்டுமாய் அவருடைய சமூகத்தை தேடுவேன், நான் மீண்டுமாய் அவருடைய பாதத்தில் காத்திருப்பேன். நம்ம எந்தெந்த நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, கர்த்தருடைய கரத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய கைக்குள்ள நான் இருக்கும்போது, கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். அவர் ஏற்ற காலம், அதாவது சிறையிருப்புல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து ஏற்ற காலத்தில் உங்களை என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அவருடைய கரத்திற்குள்ளே நாம் இருக்கும்போது அவர் என்னை என்ன பண்றாருங்க? என்னை அவர் தமக்கென்று வணைகிறார். ரெண்டாவது அவர் செய்கிற காரியம், அதே எரேமியா 24 வாசிங்க, 24 5-6 வசனத்தை வாசிங்க. கட்டுவேன். பாருங்க, கட்டுவேன். கர்த்தர் கட்டிட்டார்னா அவர் ஒரு நாளும் அதை என்ன பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் கட்டின காரியம். அல்லேலூயா. நான் கட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா விடிஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஒருவன் தன்னுடைய வீட்டை எது மேல கட்டுறான்? மணலில் மேல ஒருத்தன் கட்டுறான். அந்த மணல் மேல கட்டினவன் அவன் தான் கட்டின வீடு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை கேட்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கல, அவனுக்கு எது குறித்தும் கவலை இல்லை. நான் என்னுடைய வீட்டை எப்படி கட்டணும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி அவன் தன்னுடைய வீட்டை மணல் மேல கட்டினா. இன்னொருத்தன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கண்மலையின் மேல தன்னுடைய வீட்டை கட்டினான். ஹல்லேலூயா. புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். புத்தி உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில பெரும் வெள்ளம் வந்தது, ஆனால் அந்த வீட்டு நிலைத்து நின்றது. புத்தி இல்லாத மனுஷன் கட்டின வீடு அது உடைந்து போனது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கட்டும் போது கர்த்தர் நிலை நிற்க செய்வார். நான் கட்டும் போது அது இடிஞ்சு விழுந்துரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் டிஃபரன்ஸ், அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ கர்த்தர் என்னை கட்டுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் என்னை புடமிடுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் என்னை வணைவதற்கு நான் என்னை இசைந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் அவர் என்னை வணைவதற்கு நான் என்னை இசைந்து கொடுக்கும் போதுதான் அவர் என்னை தமக்கு பிரியமான பாத்திரமாய் மாற்றுகிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றார்? நான் உங்களை நாட்டுவேன். எந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நாட்டுறார்னா அவருடைய ஆலயத்துல கொண்டு வந்து நாட்டுறாரு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவர் என்னை கட்டுறாரு. என்னை அவர் முழுவதுமாய் கட்டதுக்கு அப்புறம் என்னை கொண்டு வந்து he is planting me. எங்க? அவருடைய ஆலயத்துல என்னை கொண்டு வந்து நாட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்திற்குள்ளே என்னை அவர் கொண்டு வந்து என்னை நாட்டும் போது கர்த்தர் எனக்கு நன்மையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நான் அவர்களை நாட்டுவேன், அவர்களை என்ன பண்ண மாட்டேன்? பிடுங்க மாட்டேன் என்று சொல்றாரு. கர்த்தர் நம்மை நாட்டியிருப்பார் என்று சொன்னா யாரோ நம்மை பிடுங்க முடியாது. சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நாட்டும் போது எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது நம்மை. ஆமா, நான் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் வந்து நான் கர்த்தருடைய சமூகத்துல வந்து இருக்கும்போது பிசாசானவன் என்னை என்ன பண்ண முடியாது. என்னை அவருடைய சமூகத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் நாட்டப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்துல பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போ நான் கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான்னா, அவன் கர்த்தருக்குள் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். கர்த்தருக்குள் அவன் நிலைத்திருக்கிறான். நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போதுதான் நான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் மரம், நான் செடி. ஹல்லேலூயா. அந்த 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 கொடி இருக்கு பாருங்க, அந்த பிரான்ச்சு. அந்த பிரான்ச்சுக்கு எங்கேருந்து சப்ளை வருங்க? கீழே இருந்து, வேர்ல இருந்து தான் வரும்.
அந்த 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 கனி எப்போ நல்ல கனியாய் மாறும், ருசிக்கத்தக்கதான ஒரு கனியாய் மாறும்னா, வேரிலிருந்து அந்த தண்ணி வந்து அந்த அந்த மரத்திலிருந்து அந்த கொடிகளின் வழியாய் அது அந்த அந்த கனிக்கு போகும்போது தான். அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருடைய பார்வையில நல்ல அத்திப்பழமாய் நான் இருக்கணும்னா, நான் கர்த்தருக்குள் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் நான் நிலைத்திருக்கும் போதுதான். நிலைத்திருப்பது என்று சொன்னால் என்ன? ஒருவன் என்னிலும் அவன் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கர்த்தருடைய வார்த்தையில நான் நிலைத்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கணும். அந்த வசனத்தின்படி என்னை கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கும் போது நான் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது நான் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பேன். கர்த்தர் எனக்குள் நிலைத்திருக்கும் போதுதான் அந்த அத்திப்பழம் நல்ல பழமா இருக்கும். இல்லாட்டினா என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு அத்திப்பழத்தை, ஒரு அத்தி மரத்தை தூரத்துல இருந்து பார்க்கிறார். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா கிட்ட வந்து பார்த்தா அதுல என்ன இல்லை? கனி இல்லை. கர்த்தர் அந்த அந்த மரத்தை சபித்தார். ஹல்லேலூயா. நாம கொடுக்கிற காரியம் கர்த்தருக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு நாம கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா வளர்ந்துட்டு கனி கொடுக்காம இருப்பேன் என்று சொன்னா, கனியற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னா, அது அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாய் மாறிடும். ஹல்லேலூயா. நான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு மீனிங்ஃபுல் லைஃப், நான் கர்த்தருக்காக எதற்காக கர்த்தரனை படைத்தார், அந்த படைப்பினுடைய நோக்கத்தை நான் அறிந்து கொண்டு அந்த நோக்கத்தின்படி என்னை வாழ அர்ப்பணிக்கும் போதுதான் நான் கர்த்தருக்கு கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. நான் அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழுவேன் என்று சொன்னா, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுவேன் என்று சொன்னா, என்னுடைய சித்தத்தின்படி நான் வாழ்வேன் என்று சொன்னா, என்னால கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது என்று சொன்னா, அவருடைய வார்த்தையில நான் நிலைத்திருக்கணும், அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கணும். அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் எனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த அன்பின் உறவு அடுத்த நிலைமைக்கு போகணுங்க. இன்றைக்கு நானும் அவரும் ஒரு அன்பின் உறவுக்குள்ள இருக்கிறேன்னா, நாளைக்கு அந்த உறவு அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும். அப்படி மாறிக்கொண்டே அதிகரித்து கொண்டே இருக்கணுமே தவிர அந்த அன்பு ஒரு நாளும் தனிஞ்சு போயிடக்கூடாது. அந்த அன்பு ஒரு நாளும் குறைஞ்சு போயிடக்கூடாது. இன்னும் உம்மை நேசிப்பேன், இன்னும் உம்மை சேவிப்பேன், இன்னும் உமக்காக ஓடுவேன், இன்னும் உமக்காக ஏதாவது செய்வேன் என்று சொல்லி கர்த்தருக்கு என்று நாம் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். தேங்க்யூ. எஃப் கொடுங்க, எஃப் மைனர் கொடுங்க. டி மைனர் கொடுங்க, டி மைனர், டி மைனர். ஜி மைனர் கொடுங்க, ஜி மைனர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றிடுவேன். எக்காலத்தும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றிடுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை
மரணத்தின் நீ சூழ்ந்தாலும் வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயத்தை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அவரை பார்த்து சொல்லுவோமா? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மில் ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றிடுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றிடுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. நான் வனாந்திரத்தில் இருந்தாலும் அவரை துதிப்பேன், நான் சிறையிருப்பில் இருந்தாலும் அவரை துதிப்பேன். பவுலும் சீலாவும் சிறையிருப்புக்குள்ள இருந்தார்கள், ஆனால் அவருடைய துதியை யாருனாலும் என்ன பண்ண முடியல, நிப்பாட்ட முடியல. அல்லேலூயா. உங்களை சிறையிருப்புக்குள்ள பிசாசு தள்ள பார்ப்பான், ஆனா நீங்க கர்த்தரை துதிப்பதை அவரால் நிப்பாட்ட முடியாது. அல்லேலூயா. நீங்க சிறையிருப்புக்குள்ள இருக்கிறீங்க உண்மைதான், ஆனா கர்த்தரை இன்னும் துதிக்க துதிக்க, கர்த்தருடைய நாமத்தை இன்னும் உயர்த்த உயர்த்த உங்கள் சிறையிருப்பு மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து அவர் சொன்ன தேசத்திற்கு உங்களை மீண்டுமாய் கொண்டு வந்து நிற்க வைப்பார். அல்லேலூயா. அப்பொழுது சுத்தி இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள், இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லத்தக்க விதத்துல கர்த்தர் உங்களை நாட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? கர்த்தர் நம்மை கட்டுகிறாரு. இரண்டாவது அவர் நம்மை நாட்டுகிறாரு. மூன்றாவது அதே எரேமியா 24 வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிங்க. இருப்பேன். போதும். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். Hallelujah. He will give a heart to know that he is my God. Hallelujah. கர்த்தரை நான் அறியத்தக்கதான ஒரு இருதயத்தை அவர் என்ன பண்றாரு? உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். இப்ப வாசிங்க எரேமியா 31ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்தை. என்ன உடன்படிக்கைனா, நான் என் நியாய பிரமாணத்தை வைத்து எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். கர்த்தர் நம்மை அறியும் ஒரு இருதயத்தை எப்படி தராருன்னா, அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துல வைக்கிறார். அல்லேலூயா. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வனாந்திர வாழ்க்கையில சில நேரத்துல கர்த்தருடைய சமூகத்தில இருந்து நமக்கு தோணும், ஏன் ஆண்டவரே இந்த காரியம் நடக்குது, இது உமக்கு பிரியமா, இது நீங்க ஏன் இப்படி அலோவ் பண்றீங்க என்று சொல்லி சில நேரத்துல சில கேள்வியை கேட்டு நம்ம பின்வாங்குறோம். பாருங்க, ஏன் நம்ம பின்வாங்குறோம்னா, நம்முடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அல்லேலூயா. அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யும். அந்த வார்த்தை சொல்லும், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா சில வார்த்தைகள் நாம என்ன பண்றோம், மறந்துடுறோம். இந்த வார்த்தை எனக்கு தான் எழுதுனீங்களா ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த வேதத்தில் இருக்கிற வசனம்லாம் எனக்கா, இந்த வேதத்தில் இருக்கிற பாத்திரங்களுக்கு தானே நீங்க எழுதுனீங்க என்று சொல்லி நாம ஒருவேளை நினைக்கலாம். இங்க எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது.
ஹல்லேலூயா. பாருங்க, சவுலினுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாருங்க. சவுல் அவனுடைய இருதயத்திலே கர்த்தர் அவனை ராஜாவா இல்லை என்று சொல்லி என்ன பண்றாரு? புறக்கணிக்கிறார். ஏன் கர்த்தர் அவனுக்கு ராஜா என்று புறக்கணிக்கிறார்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியல. ஹல்லேலூயா. சாமுவேல் செய்ய வேண்டிய பலி செலுத்துதலை சவுல் செய்தபடினால 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, வீட்டுல போய் வாசிங்க. கர்த்தர் அவனை ராஜா என்கிற ஸ்தானத்திலிருந்து அவனை புறம்பே தள்ளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் இருக்கிறேன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். கர்த்தர் எதை நோன்னு சொல்லியிருக்கிறாருனோ அதை நான் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இதை செய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா நான் இது செய்யணும். அதே போல 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்கிற அமலேக்கியருக்குரியதை எல்லாவற்றையும் என்ன பண்ணிடு, முறியடிச்சு எல்லாவற்றையும் சுட்டரித்து ஒண்ணு கூட நீ வைக்காத என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல சவுல் என்ன பண்றான்? தனக்கென்று கொடுமையானவைகளை எடுத்து வைக்கிறான். ஹல்லேலூயா. எதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை தான் கரெக்டா சவுல் செய்யறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது செய்யணும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அதை செய்ய மாட்டேங்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கணுங்க. ஹல்லேலூயா. இதை தான் நீ செய்யணும், இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கட்டளைகளாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை, சில வார்த்தைகள் நமக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் நான் செவி சாய்த்து அந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்னை நல்ல அத்திப்பழமாய் அவருடைய சமூகத்தில் என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. சவுலினுடைய பார்வையில அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு கெட்ட அத்திப்பழமா இருந்தான். ஹல்லேலூயா. கெட்டு போன ஒரு அத்திப்பழம், அது கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை. கெட்டு போன அத்திப்பழம், கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காத வாழ்க்கை. எனக்கு என்ன வேணும்? நான் ஏன் சிறையிருப்புக்குள்ள போனோம்? நான் எனக்கென்று ஒரு வாழ்க்கை நல்லா இருக்குதே, நான் இங்கே என்னுடைய வாழ்க்கையை நான் அணைத்து கொண்டு நான் போய்கொள்றேன் என்று சொல்லி தன்னுடைய சுயநீதிக்காக, தன்னுடைய சுய சித்தத்திற்காக தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் என்று சொல்லி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. தள்ளி விடுவது போல யூதாவின் ராஜாவையும் தள்ளிவிட்டேன். தள்ளி விடுவார் ஆண்டவர், தள்ளிடுவார், நோன்னு சொல்லிடுவாரு. அப்புறம் வாசிங்க. பாருங்க, இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், ஆகாபு ராஜாவாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாப் ராஜாவை தெரிந்து கொண்டார். ஆனா ஆகாபும் யேசேபேலும் கணவன் மனைவி என்ன பண்றாங்க? விக்கிரக ஆராதனைக்கு, பாகால் தெய்வர்களுக்கு என்ன பண்றாங்க? அவங்க ஒப்பு கொடுக்கிறாங்க. விக்கிரக ஆராதனைக்கு அவங்க ஒப்பு கொடுக்கிறாங்க. விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டில் அதை ஆண்டவர் அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். பாகால்களை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதேதான் இன்றைக்கு 21ஆம் காலகட்டத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 21ஆம் காலகட்டத்தில் விக்கிரக ஆராதனை என்றால் என்ன தெரியுமா? விக்கிரக ஆராதனை என்றால் என்ன தெரியுமா? மனுஷரை பிரியப்படுத்துவது, ஊழியக்காரரை பிரியப்படுத்துவது. கர்த்தரை பிரியப்படுத்தணுங்க. ஊழியக்காரரை பிரியப்படுத்தியோ மனுஷரை பிரியப்படுத்தியோ நீங்க எதுவும் செய்ய போவது கிடையாது. உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஹல்லேலூயா. ஊழியக்காரரை பிரியப்படுத்தாதீங்க, மனுஷரை பிரியப்படுத்தாதீங்க, கர்த்தரை பிரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தான் நாம முதலாவது வைக்கணும். நான் ஆண்டவரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை என்று சொன்னா அதெல்லாம் நான் உலகத்திற்குள்ளே வெளியே அந்த சாப்டருக்குள்ளே நான் வரல. நான் இங்க இருக்கிறத பத்தி சொல்றேன். ஊழியக்காரர் பிரியப்பட்டுனா இவருக்கு இப்படி செய்வார், இவருக்கு இந்த நன்மையை செய்வார், அதை செய்வார், இவங்க இதை செய்வாங்க, இவர்கிட்ட நான் இந்த காரியத்தை சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஐஸ் வச்சு மனுஷனை நீங்கள் பிரியப்படுத்தினீங்கன்னா அவன் ஒரு நாள் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க, கர்த்தரை பிரியப்படுத்துங்க, கர்த்தருக்கு
கர்த்தரை முன்மாதிரியாய் வைங்க. கர்த்தரை மாத்திரம் நீங்க முக்கியத்துவப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுங்க, மனுஷருக்கு முதலிடத்தை கொடுக்காதீங்க. மனுஷருக்கு முதலிடத்தை நீங்க கொடுத்துறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் தான் மிச்சம், வேற எதுவுமே கிடையாது. அப்போ இவர்கள் என்ன பண்றாங்க? பாகால் தெய்வர்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தர் அவர்களை இல்லாமல் போய் 2 பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? யுத்தத்துல 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவர்கள் மடிந்து போனார்கள். அல்லேலூயா, மடிந்து போனார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போய் கொண்டிருக்கும் போது எகிப்திற்கு பின்னாக பார்த்தார்கள். அல்லேலூயா, அவங்களுடைய பழைய வாழ்க்கையை பார்த்தார்கள். அவங்களுடைய கண்கள் ஒருவேளை கானான் தேசத்திற்கு நேராக இருந்தா கூட அவருடைய இருதயம் எகிப்திற்கு நேராக இருந்தது. அல்லேலூயா, தங்களுடைய இருதயத்தை பழைய வாழ்க்கைக்கு இன்னும் ஒப்பு கொடுத்து பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வராதவர்கள் கெட்ட அத்திப்பழத்திற்கு ஒப்பா இருக்கிறார்கள். அல்லேலூயா, அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களுடைய இருதயம் மாத்திரம் அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. அவங்க நினைக்கிற அந்த ஒரு சினிமா பாட்டு அவங்களால கேட்காம இருக்க முடியல. அவங்க நினைக்கிற அந்த சீரியல் அவங்களால விட முடியல. அவங்க நினைக்கிற அந்த படத்தை மாத்திரம், ரஜினிகாந்த் படம் மாத்திரம் என்னால பார்க்காம இருக்க முடியல பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய வாழ்க்கைக்கு இன்னும் இருதயம் என்ன பண்ணல, இன்னும் வரல. பழைய வாழ்க்கையில இன்னும் அந்த இருதயம் இன்னும் ஸ்டக் ஆயிடுச்சு. அந்த இருதயத்தை அங்கிருந்து என்ன பண்ணுங்க, வெளியே எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நல்ல அத்திப்பழத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல அத்திப்பழத்தை நாம கர்த்தருடைய சமூகத்துல நாம காணப்படணுங்க. என்னுடைய இருதயம் இன்னும் பழைய வாழ்க்கைக்கு நேராய் திரும்பி கொண்டு, ஆனா என்னுடைய கண்கள் பார்க்க வேண்டிய இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய இருதயமோ, அவர்கள் எப்படி இருந்தார்கள்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள். நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது எங்களுக்கு கல்லறை இருந்துச்சு, எங்களை இங்கே கொண்டு வந்து எங்களை சாகடிக்க பார்க்குறீங்களா? நாங்கள் எகிப்தில் இருந்தவர்கள் எங்களுக்கு வெள்ளரிக்காய் இருந்தது, எங்களுக்கு கொமட்டிக்காய் இருந்தது, எங்களுக்கு இந்த நன்மை இருந்தது, எங்களுக்கு அந்த நன்மை இருந்தது. பழைய வாழ்க்கையை விட்டு அவர்களால் வெளியே வர முடியல. முதல் புருஷர்கள் மட்டும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வனாந்திரத்தில் அடிந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்ட அத்திப்பழம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. அதை கர்த்தர் தள்ளி போடுகிறார். என்னுடைய இருதயம் எது மேல பிரியமா இருக்கிறது கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. பழைய வாழ்க்கை விட்டு வெளியே வாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதீங்க. இன்றைக்கு சபை மாறணும். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், இவைகள் கர்த்தர் இதை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தர் ஒருவனுக்குள்ள வந்துட்டார்னா பழையவைகள் எல்லாம் என்ன பண்ணணும், ஒளிந்து போயிடணும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடணும், எல்லாம் புதிதான். அல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? நல்ல கனிக்குடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிக்குடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறா ஆயத்தமாவோம். ராஜா வருகிறா ஆயத்தமாவோம். இயேசு வருகிறா கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறா கொண்டு செல்லுவோம். மீண்டுமா சொல்லுவோமா? நல்ல கனிக்கொடா ஆண்டவரே, நாங்கள் கெட்ட அத்திப்பழமா இருக்க கூடாது ராஜா. நல்ல கனி கொண்ட பார்வையில நல்ல அத்திப்பழங்களாய் நாங்கள் காணோம். வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா ராஜா வருகிறா ஆயத்தமாவோம். ராஜா வருகிறா ஆயத்தமாவோம். இயேசு வருகிறா கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறா
சமமாகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம்.